சூரியன் மறைந்து பாலை நிலா பறந்து பறக்கும்போது காஞ்சியின் அரண்மனைக்குள் ஒரு முக்கிய சந்திப்பு நிகழ்ந்தது. சோழ சாம்ராஜ்யத்தின் வீரரும் இளவரசராக திகழும் ஆதித்த கரிகாலர் தன் நம்பிக்கையாளனான வல்லவரையன் வந்தியத்தேவனை அருகில் அழைத்து மிக முக்கியமான விஷயங்களை சொன்னார். உனக்கு ஏற்பட்டு விடாது என்றார் அவர், சட்டென உறுதியும் கவலையும் கலந்த குரலில். முக்கியமாக பழுவேட்டரையர்களிடமும் என் சிறிய தந்தை மதுராந்தகரிடமும் நீ மிக்க ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நீ யார் என்பதை தெரிய வைக்கக்கூடாது. நீ எதற்காக போகிறாய் என்றும் தெரியக்கூடாது. இந்த வார்த்தைகள் வல்லவரையன் வந்தியத்தேவனின் உள்ளத்தில் ஒரு தீக்கொளியின் போல் நெருப்பாக நுழைந்தன. ஒரு பக்கம் ஆவல், மற்றொரு பக்கம் பொறுப்பு. இளவரசரின் உத்தரவை மனதில் பதித்தவாறு அவனை விட்டு புறப்பட்டான் வந்தியத்தேவன். மணலில் பறந்த குதிரை தாள்கள் அந்த இரவின் அமைதியை கிழித்தன. ஆனால் அவனது குதிரை நீண்ட பயணத்தில் களைப்புற்றிருந்தது. எவ்வளவு தட்டினாலும் மெதுவாகவே நகர்ந்தது. தன் உடலை விட முனைவு கொண்டவன் வந்தியத்தேவன். இன்று இரவு கடம்பூர் சம்புவரையரின் மாளிகையில் தங்க வேண்டும் என்று முடிவு செய்தான். காலை எழுந்தவுடன் ஒரு வல்லமிகு குதிரையுடன் அடுத்த பயணத்துக்கு கிளம்ப வேண்டும் என உறுதி செய்து கொண்டான். அவன் அறிந்திருந்தான், இது சாதாரண பயணம் அல்ல. சோழ சாம்ராஜ்யத்தின் எதிர்காலம் தன்னிடம் நுழைந்த ஒரு ரகசியத்தை சுமந்த பயணம் இது.